இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பகுதிகள் அட்டவணைகள். இப்போ ரீசெண்டா கூட மெயின்ஸ்ல கேட்டாங்க எந்த பகுதி எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டு. உங்களால எல்லா ஆர்டிகலும் ஞாபகம் வச்சுக்க முடியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் எந்த ஆர்டிகல் டு எந்த ஆர்டிகல் எந்த பகுதியில் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கு. இப்போ வந்து 52ல இருந்து 62 வரைக்கும் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் குள்ள வருதுன்னு தெரிஞ்சாதான் கெஸ் பண்ண முடியும் இது பிரசிடென்ட் ரிலேட்டடான ஆர்டிகலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அப்ப பகுதிகள் அட்டவணைகள் ஃபிங்கர் டிப்ஸ்ல கண்டிப்பா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஆர்டிகல் எல்லாமே மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்திய அரசியலமைப்புல நடைமுறைக்கு வந்த பொழுது நமக்கு 22 பகுதிகள் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 பகுதிகள் வந்து இருக்கு. சரிங்களா? நீக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2 பகுதிகள் நீக்கப்பட்டது. பகுதி 7, பகுதி 9 2 பகுதி நீக்கப்பட்டது. சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 5 பகுதிகள் வந்து இது வரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுல எதுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப 9, 9A, 9B, பகுதி 14A, அப்புறம் பகுதி 4A, மொத்தம் வந்து 5 வந்து சேர்த்திருப்போம். இதை கடைசியில் திரும்ப ஒரு டைம் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். அப்போ ஒரு பகுதிக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட விதிகள் இருக்கும். இந்த விதிகள் அந்த பகுதியோட தலைப்பு என்னவோ அதை பத்தி பேசும். ஓகேங்களா? அப்போ ஒன்னொன்னா பார்க்கலாமா? பகுதிகள் அப்படின்னா ரோமன் லெட்டர்ல குறிப்பிடுவோம். அப்ப பகுதி 1 ஒன்றியமும் அதன் எல்லையும். அப்ப இந்தியானா என்ன, அதோட எல்லை பகுதிகள் என்ன அப்படின்றத ஒரு 4 ஆர்டிகல்ல குறிப்பிடுது, 1ல இருந்து 4 வரைக்கும். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை மாற்றி அமைக்கிறது எப்படி மாத்தலாம், இந்தியாவில் புதுசா ஒரு மாநிலத்தை எப்படி உருவாக்கலாம், ஒரு யூனியன் பிரதேசத்தை எப்படி உருவாக்கலாம், மாநிலம்னா என்ன, யூனியன் பிரதேசம்னா என்ன, இதுக்கான அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது இந்த பகுதி 1 ஒன்றியமும் அதன் எல்லையும். இங்கிலீஷ்ல வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல கொடுத்துறேன், லாஸ்ட் கிளாஸும் இங்கிலீஷ்ல தராம இருக்கு, நான் இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் கொடுத்தேன். 2வது பகுதி பாத்தீங்க அப்படின்னா குடியுரிமை பத்தி சொல்லுது, சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப் யார் யாருக்கு வேணும், யார் யாரு இந்திய குடிமகன் அப்படின்றத வரையறுக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. இதுல 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இதுல வந்து நமக்கு கவர். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி பகுதி 3 அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 12ல இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள நம்ம தலைப்பா வந்து ஒரு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம படிப்போம். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் சோஷியலைசேஷன் படிப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அல்லது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, DPSP அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதுல நமக்கு இந்த 35 முடியுதா, 36ல இருந்து 51 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பகுதி 4A. சரிங்களா? 4A. அப்ப 4Aன்னு போட்டாலே நீங்க ஒன்று கெஸ் பண்ணிடலாம். என்ன கெஸ் பண்ணிடலாம்? இது வந்து ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப அடிப்படை கடமைகள் 51A ஒரே ஒரு ஆர்டிகல் இருக்கும். இந்த ஒரு ஆர்டிகல்ல பாத்தீங்க அப்படின்னா 11 கடமைகளை சொல்லியிருக்கும். சரிங்களா? டோட்டலா 11 கடமைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம படிக்கிறப்ப இன்னும் டீட்டெயிலா வந்து படிப்போம். இப்ப அடிப்படை கடமைகள் ஒரு சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது. எந்த சட்டத்திருத்தம்னா 42வது சட்டத்திருத்தம் 1970. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பகுதி 5 மத்திய அரசை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 52ல இருந்து 151 கிட்டத்தட்ட ஒரு 100 ஆர்டிகல். இதுல மத்திய அரசுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள பத்தி எல்லாம் தனித்தனியா சொல்லிட்டு வரும். ஃபர்ஸ்ட் பாருங்களா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ். இது பகுதி 5 மத்திய அரசு 52ல இருந்து 151. அதை இன்னும் டீகோட் பண்ணி நம்ம சொல்றோம். பாருங்க, குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 52ல இருந்து 62ல இருக்கக்கூடியது குடியரசுத் தலைவர். அடுத்து துணை குடியரசுத் தலைவர் 63ல இருந்து 73. இப்ப சொல்லுவாங்க ஆர்டிகல் 52 குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும். 53, 54, 55, 56 அவரோட நிர்வாக திறன், அவரோட பணிகள், அடுத்து அவரோட டென்யூர் பதவி காலம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லைனா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் யாரு, குடியரசுத் தலைவருக்கான பணிகள் என்ன, இது மாதிரி விஷயத்தெல்லாம் 63ல இருந்து 73 சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இது பேரு அமைச்சரவை. யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னா மத்திய அமைச்சரவை. இவங்க 74ல இருந்து 78 இருக்கக்கூடிய பகுதிகள். அப்ப 74, 75 இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி சொல்லுவோம். இதுக்கு இடையில ஒரு ஆள் இருப்பாரு 76. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர். கவர்மெண்ட்டுக்கு ஒரு வக்கீல் இருந்தா எப்படி இருக்கும், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய தலைமை வழக்கறிஞர். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க 78 முடியுதா, 79ல இருந்து 122 வரைக்கும் இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரெச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தை பத்தி சொல்லுது. பார்லிமெண்ட்னா என்ன, லோக்சபா, ராஜ்யசபா, இதுக்குள்ள எப்படி சட்டம் ஏற்றுறாங்க, இது மாதிரி எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் எப்படி ஏற்றுறாங்க, ஒரு சட்டத்துக்கு எப்படி ஒப்புதல் அளிக்கிறாங்க, பட்ஜெட் தொடர்பான விஷயங்கள்,
எல்லாமே இதுக்குள்ளதான் வந்து வரும். சரிங்களா? அடுத்து அது 22 முடிஞ்சவொடனே 23 குடியரசுத் தலைவன் அவசர சட்டம். ஸோ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே வந்து செயல்படாத டைம்ல ஒரு சட்டத்தை உடனே ஏற்றணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் உடனே வந்து அவசர சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றுவார். அதை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 1, 2, 3. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே பகுதி 5ல தான் பார்த்துட்டு இருப்பாரு. பகுதி 5ல மத்திய அரசுல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சரவை, தலைமை வழக்கறிஞர், பாராளுமன்றம், அடுத்து குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம், இவை எல்லாமே வந்து வருது. ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல், பார்லிமெண்ட் அண்ட் ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து பார்லிமெண்ட் முடிஞ்சது, குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் முடிஞ்ச அப்புறம் 124 இருந்து 147 வரைக்கும் இந்திய உச்சநீதிமன்றத்தை சொல்றாங்க. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியானா என்ன, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஜட்ஜஸ் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி பணியாற்றுறாங்க, அதுக்கான துணை நீதிபதிகள் பத்தி, தற்காலிக நீதிகள் பத்தி, தலைமை நீதிபதி பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியனுக்கு எப்படி ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாயர் இருந்தா எப்படி இருக்குன்னு சொன்னோமோ, அட்டார்னி ஜெனரல் இருக்காரு. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் பார்க்கக்கூடிய ஒரு சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கூடியதான் இந்த போஸ்ட். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இங்கிலீஷ்ல சிஏஜின்னு சொல்லுவாங்க, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு 148ல இருந்து 151 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப மத்திய அரசு 52ல இருந்து 151 வரைக்கும் இருக்கு. இதுக்குள்ள சின்ன சின்ன பிரிவா வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மாநில அரசாங்கம். இப்போ மாநில அரசாங்கம்னா தமிழ்நாடு லெவல்ல, மத்திய அரசுனா சென்ட்ரல் லெவல், மாநில அரசுனா இப்போ தமிழ்நாடு லெவல், கேரளா தனித்தனியா கவர்மெண்டா பார்க்கக்கூடியது. இதுல பொது அப்படின்னு சொல்லிட்டு 152வது ஆர்டிகல் இருக்கும். 182ல இருந்து 237 வரைக்கும் இருக்கு. அப்ப இதுல அங்க பிரசிடென்டா, இங்க ஆளுநர். 153ல இருந்து 162 வரைக்கும் ஆளுநர் பத்தி சொல்லுது. துணை ஆளுநர் அப்படின்னு ஒரு பதவி கிடையாது, நேரடியா வந்து அமைச்சர்கள் தான். மாநில அமைச்சர்கள், ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மினிஸ்டர்ஸ் 163ல இருந்து 167 வரைக்கும். இவங்களுக்கு இடையில ஒருத்தர் இருப்பார். யாரு? அங்க எப்படி வந்து இந்திய தலைமை வழக்கறிஞரோ இங்க வந்து மாநில தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த 168ல இருந்து 212 வரைக்கும் சட்டமன்றம் பற்றி, மாநில சட்டமன்றங்கள் எப்படி அமையணும், ஸோ சட்ட மேலவைனா என்ன, சட்ட பேரவைனா என்ன, எப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த உறுப்பினர்களோட தகுதி என்ன, எப்படி வந்து சட்டம் ஏற்றுறோம், என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், பட்ஜெட் எப்படி போடணும், பண மசோதா, நிதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு இருக்கும். எப்படி வந்து குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் ஏற்றாரோ அதே மாதிரி ஆளுநருக்கும் அவசர சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு. இது ஆர்டிகல் 213ல குறிப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் 214ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 232 வரைக்கும் ஹைகோர்ட்ஸை பத்தி சொல்லுது. உயர் நீதிமன்றம் 216 இருந்து 232 வரைக்கும். அதுக்கப்புறம் துணை நீதிமன்றங்கள், ஹைகோர்ட்டுக்கு கீழே என்ன இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கு. இந்த துணை நீதிமன்றங்களை பத்தி 233ல இருந்து 237 வரைக்கும் சொல்லுது. இந்த 237ஓட மாநில அரசாங்கம் முடியுது. அப்ப 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம், 6 மாநில அரசாங்கம், 7 ஒரு பகுதி இருக்காது. நம்மளோட பகுதிகளில் 7 ஒரு பகுதி இருக்கு. நம்ம சொன்னோம் 22 பகுதி இருந்து நீக்கப்பட்ட பகுதிகள் 2ன்னு சொன்னோமா, அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 பகுதி. அதுல என்ன இருந்துச்சுன்னா ABCD மாநிலங்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்துச்சு. அதை நம்ம வந்து மாத்திட்டு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ற ஒரு தொகுப்பு கொண்டு வந்துட்டோம். பகுதி 1 பார்க்குறப்ப நான் திரும்ப ரீகால். ஓகேங்களா? அப்ப பகுதி 7 கிடையாது, டைரக்டா 8வது பகுதி தான். மத்திய அரசு பார்த்தோம், மாநில அரசு பார்த்தோம், அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள். ஸோ பாண்டிச்சேரி, டெல்லி போன்ற யூனியன் பிரதேசங்களுக்கான 239ல இருந்து 242 வரைக்கும் இருக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் பத்தி சொல்லக்கூடியது பகுதி 9. பகுதி 9ல இதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை நம்ம வச்சுட்டோம். அப்போ 9 நீக்கப்பட்டு திரும்பவும் அதே இடத்துல வேற ஒரு விஷயம் சேர்க்கப்பட்டது. அப்ப நீங்க சொல்லலாம், சார் இங்க ஏவே இல்லை, ஆனால் இது அமெண்ட்மெண்ட்னால சேர்க்கப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்திருத்தம் மூலம் தான் சேர்க்கப்பட்டது. எந்த சட்டத்திருத்தம்னா 73வது சட்டத்திருத்தம் 1992. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் 243ல இருந்து 243 இருக்கு. அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க எந்த ஆர்டிகல் டு எந்த ஆர்டிகல் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, 243 முடிஞ்சுதா? அப்ப எங்க என்ன ஆரம்பிக்கணும், 243 T ஆரம்பிக்கும். அடுத்து 9A
நகராட்சிகள் பத்தி சொல்லுது. ஸோ கிராமத்துல இருக்கக்கூடியது கிராம பஞ்சாயத்து, நகரங்கள் பகுதிகளில் வந்து அமைக்கக்கூடியது இந்த நகராட்சிகள்னு சொல்லுவோம். இந்த நகராட்சிகள் 243 பி, அங்க ஓல முடிஞ்சுதா, இங்க பீல ஆரம்பிச்சு இசட்ல முடிஞ்சு இசட்ஏ, இசட்பி, இசட்சி, டிஇஎஃப், இசட்ஜி வரைக்கும் வரும். சரிங்களா? இது 9A. அடுத்து 9B கூட்டுறவு சங்கம். இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குல்ல, அதை பத்தின ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கோஆபரேட்டிவ் சொசைட்டி அரசியலமைப்புல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா எவ்வளவு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. இங்க இசட்ஜில முடிஞ்சா இங்க இசட் ஹச்ல ஆரம்பிச்சு HIJK LMNO PQRS T HT வரைக்கும். சரிங்களா? இசட் டி இதான் வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல லாஸ்ட் டைம் கேட்டாங்க. கூட்டுறவு சங்கங்களோட பகுதி 9B எந்த விதியில இருந்து எந்த விதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து பகுதி 10 தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள். 244 இருந்து 244 ரெண்டே ஆர்டிகல் தான். சரிங்களா? அடுத்து மத்திய மாநில உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துட்டோம். இவங்களுக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். மத்திய மாநில உறவுகள் 245 இருந்து 263 வரைக்கும். ஸோ இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பான். ஓகேங்களா? இதையே டீகோட் பண்றாங்க. எப்படி நம்ம மத்திய அரசாங்கத்தை குடியரசுத் தலைவர், துணை குடியரசு டீகோட் பண்ணுவோம், இதையும் டீகோட் பண்றாங்க. சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு. அப்ப 245 இருந்து 255 வரைக்கும் சட்டமன்ற உறவு, 256 இருந்து 263 வரைக்கும் நிர்வாக உறவு. அப்ப சட்டம் இயற்றுதல் சார்பா இருக்கக்கூடிய உறவு. இப்போ உதாரணம், தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றுது, அந்த சட்டத்தை வந்து ஆளுநர் கையெழுத்து போடாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாரு. இல்லைன்னா மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல் இருக்கும். மாநில பட்டியல எப்பப்பெல்லாம் மத்திய அரசு சட்டம் இயற்றலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ள வந்து ஆகும். சரிங்களா? அடுத்து நிர்வாகம் சார்ந்த உறவுகள். இப்ப இதுல எக்ஸாம்பிள் சொல்லணும்னுங்களா, 262 இது வந்து பாத்தீங்கன்னா நதிநீர் தீர்ப்பாயத்தை பத்தி சொல்லுது. ரெண்டு மாநிலத்துக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாநிலத்துக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா நதிநீர் தீர்ப்பாயம் அமைச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கும். இந்த விஷயத்தை பத்தி சொல்லுது. அப்ப இந்த மாதிரி மாநிலங்களோட நிர்வாகம் சம்பந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இதை இந்த நிர்வாக உறவுகள் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து அரசாங்கத்தோட 12வது பகுதி வந்து பாத்தீங்கன்னா நிதி, சொத்து, தீங்கு மற்றும் ஒப்பந்த நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் பொறுப்பு நிலை. பொதுவா சொல்லணும்னா பினான்ஸ், பினான்ஸ் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேங்களா? இன்சால்வன்சி இதை பத்தி சொல்றது. 264 இருந்து 300A வரைக்கும். இந்த 300A தான் சொத்துரிமை இருக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் 280 பினான்ஸ் கமிஷனு. அடுத்து வந்து நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ண பாத்தீங்களா, ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றது, மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய வரி, மாநில அரசு வசூலிக்கக்கூடிய இந்த வரிகள் பத்தி எல்லாமே இந்த நிதி சம்பந்தமான, வரி சம்பந்தமான, சொத்து விஷயங்கள் எல்லாமே இங்கதான் வந்து. சரிங்களா? இது இன்னும் டீகோட் பண்றாங்க. ஸோ ஃபினான்ஸ் பத்தி மட்டும் 264 இருந்து 291 பேசும். கடன் பெறுதல், ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி கடன் வாங்கலாம் அப்படின்றத பத்தி ஆர்டிகல் 292, 293. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப டீப்பா வந்து இந்த பகுதியில கேட்க போறது கிடையாது. சரிங்களா? அடுத்து சொத்து, ஒப்பந்தம், இந்த மாதிரியான தீங்கு நடவடிக்கைகளை அரசின் பொறுப்பு 294 300 வரைக்கும். சொத்துரிமையை பத்தி 300A வரைக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம டீகோட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து 13 இந்திய மாநிலங்களில் வணிகம், வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து. ஸோ ஒரு நாட்டுக்குள்ள எங்க வேணா நீங்க வணிகம் பண்ணலாம், வர்த்தகம் பண்ணலாம், போக்குவரத்து போயிட்டு வரலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 301 இருந்து 307 இருக்கு. உதாரணம், நம்ம வந்து தடையில்லா வர்த்தகம் அப்படின்ற கொள்கை ஆஸ்திரேலியா இருந்து எடுத்தோம்னு சொன்னோம்ல, அதுதான் இந்த கொள்கை. நம்ம அங்க என்னென்னலாம் எடுத்தோம்னு ஒரு கிளாஸ்ல பேசணுமோ அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அடுத்து பாருங்க, மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அமைப்புகளை பத்தி சொல்லியிருக்காங்க. மற்றும் அகில இந்திய பணிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பணிகளை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இதே பிரிக்கிறாங்க. இந்திய அரசு பணிகள் 308 இருந்து 314 வரைக்கும். அரசு பணியாளர் தேர்வாணையம் 317 இருந்து 323 வரைக்கும். ஸோ இந்த 315 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட டிஎன்பிசி ஆர்டிகல் 315 அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 14A தீர்ப்பாயங்கள். இந்த தீர்ப்பாயங்கள் 323A, 323B. இந்த தீர்ப்பாயம்னா ஒண்ணும் கிடையாது, பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு இருக்கும். பசுமை தீர்ப்பாயம் ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீனரி, அது சம்பந்தமான டேமேஜ் கண்ட்ரோல் கேசஸ் மட்டும் தான் எடுக்கும். இப்போ ஒரு ஃபேக்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுன்னா அந்த கேஸை பசுமை தீர்ப்பாயம் எடுத்து அங்கே எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, சீக்கிரமா அந்த கேஸை வந்து முடிச்சிடுவாங்க. சப்போஸ் நார்மல் கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு ஆல்ரெடி சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு, கொலை கேஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும்.
கொஞ்சம் டைமை வந்து குவிக்கப் பண்றதுக்காக இந்த ட்ரிபியூனல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துருக்காங்க. அப்ப நிர்வாக தீர்ப்பாயங்கள், பிற விஷயங்களுக்கான தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோர்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இங்க கொடுத்துருக்காங்க 14(a). அடுத்து பாத்தீங்கன்னா 15 தேர்தல்கள் பத்தி சொல்லுது. ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நம்மளோட வாக்குரிமை, அந்த பத்தின விதிகள்லாம் இருக்கு 324 இருந்து ஆர்டிகல் 329 வரைக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஏ வந்து மேல வரும். அப்ப 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி சொல்லும். 326 நம்மளோட வாக்குரிமை பத்தி சொல்லும், வயது வந்தோருக்கு வாக்குரிமை அப்படின்றது பத்தி. அடுத்து பாருங்க, சில வகுப்பினர் தொடர்பான பொதுவான சட்ட வகைகள் பகுதி 16. இந்த பகுதி 16 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் சம்பந்தமான SC ST ரிசர்வேஷன், இந்த மாதிரி ரிசர்வேஷன் சம்பந்தமான விதிகள் இருக்கு. தேசிய ஒடுக்கப்பட்டோருக்கான பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம், தேசிய பட்டியலினத்தான ஆணையம், தேசிய பழங்குடியினருக்கான ஆணையம், இந்த மாதிரி ஆணையங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் வந்து அமைக்கப்படுது. அடுத்து பாருங்க 17 ஆட்சி மொழிகளை பத்தி சொல்லுது. நம்ம இந்திய அரசு, மத்திய அரசு, மாநில அரசு நடத்தக்கூடிய ஆட்சி மொழிகளை பத்தி சொல்லுது. ஸோ மத்திய ஆட்சி மொழிகள் என்னென்ன எங்கெங்க பயன்படுத்தலாம்ன்றத 343 344 சொல்லுது. அடுத்து மாநில அளவுல மாநில ஆட்சி மொழிகள் பத்தி மீதி இருக்கக்கூடிய 345 to 347, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களை பயன்படுத்த வேண்டிய மொழிகளை பத்தி 348 349 சொல்லும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சிறப்பு நெறிமுறைகள் 350 351. இதுல வந்து பாத்தீங்கன்னா 350ல பி அப்படின்ட்டு மொழியியல் வல்லுநர், லிங்குஸ்டிக் ஆபீசர்னு ஒரு ஆபீசர் இருப்பார். அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட். இதை பத்திலாம் நம்ம பேக்ல வந்து படிப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பகுதி 18வது பகுதி, கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவசர நிலை பெயரிடம், தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. இந்த விதிகள் ரொம்ப முக்கியம். 352 இருந்து 360 வரைக்கும் இந்த விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய, மாநில, நிதி அவசர நிலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல இருந்து மிஸ் ஆன ஒரு சில மிஸ்செல்லனஸ் டாபிக்ஸ், அதான் பல்வகைப்பட்டவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பகுதி 19ல இருக்கு. இப்போ சடனா இப்போ கவர்னர் பத்தி நம்ம அங்கேயே பேசிட்டோம். இங்க 361 இருந்து 367 இருக்குல்ல, இங்க திடீர்னு என்ன சொல்றாங்க, கவர்னருக்கு ஒரு சில ப்ரொடெக்ஷன்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சம்மந்தமே இல்லாம இங்க சொல்லுவாங்க. எதுக்குன்னா ஒரு சின்ன தனித்தனியா அங்க வைக்க முடியாத விஷயத்த சேர்த்து கவர்னர், பிரசிடென்ட் எல்லாருக்கான ப்ரொடக்ஷன் எடுத்து இங்க வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு முழுசா படிக்கிறப்ப தெரியும். அடுத்து அரசியலமைப்பு திருத்தறதை பத்தி சொல்லக்கூடியது பகுதி 20. கொஸ்டின் இது, கீழ்கண்டவற்றில் எந்த பகுதி அரசியலமைப்பு திருத்த சட்ட நடைமுறையை கொண்டுள்ளது? பகுதி 19, 20, 21, 22 அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ பகுதி 20 அரசியலமைப்பு திருத்த முறைகள். ஒரே ஒரு ஆர்டிகல் இருக்கும், ஆர்டிகல் 368. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு வகைமுறைகள். இது வந்து பகுதி 21ல இருக்கும். 369 இருந்து 392. இது என்னன்னா, ஒரு சில மாநிலங்களுக்கு, ஒரு சில மாநிலத்தில் உள்ள ஒரு சில பகுதிகளுக்கு சிறப்பு அந்தஸ்துகள் கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த சிறப்பு அந்தஸ்துகள் பற்றின விவரங்கள்லாம் இதுல. இப்போ உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். ஆர்டிகல் 370 யாரு கொடுத்திருந்தாங்க? நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்தாங்க, அது இப்போ ரிவோக் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இது உள்ளதா இருக்கும். 369 இருந்து 392 வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கடைசி நம்பர் 22வது பகுதியான கணக்குப்படி பாத்தீங்கன்னா 25 வரும். சரிங்களா? அரசியலமைப்பின் தலைப்பு, தொடக்கம், இந்தி மொழியில் உள்ளடக்கம் மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள். இப்ப இதுல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அரசியலமைப்பு நடைமுறைக்கு என்னென்ன விதிகள்லாம் இருந்துச்சு, அரசியலமைப்புல இது வரைக்கும் என்னென்ன விதிகள்லாம் நீக்கி இருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. 395. இப்போ அரசியல் ஒரிஜினல் அரசியலமைப்புல என்னென்னலாம் நீக்கினாங்களோ அது இங்க இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு பகுதியா வந்து வச்சிருக்காங்க. மொத்தம் 25 பகுதிகள். சரிங்களா? அப்ப நம்ம சேர்த்ததா சொன்னது என்னது? பாருங்க, மொத்தம் 22 பகுதிகள் இருந்துச்சு. 2 பகுதியை நீக்கணும். என்ன பகுதி? பகுதி 7 1, பகுதி 9 1 நீக்கிட்டோமா? அடுத்து நம்ம என்ன பண்றோம், 5 பகுதி ஆட் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் பகுதி 4A, எந்த சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி 7 வந்து எதுவும் சேர்க்கல, அப்படிதான் இருக்கு. பகுதி 9 வந்து சேர்க்கணும் திரும்ப. சேம் 73வது சட்ட திருத்தம் 1992. பகுதி 9A வந்து பாத்தீங்க அப்படின்னா 74வது சட்ட திருத்தம் அதே வருடம் 1992 சேர்க்கிறோம். பகுதி 9B 97வது சட்ட திருத்தம் 2011. சரிங்களா? 4 பகுதி ஆச்சா? பகுதி 14A அதுவும் 42வது சட்ட திருத்தம் 1976. சரிங்களா? எடுக்கப்பட்ட 2 பகுதிகள், சேர்க்கப்பட்ட 5 பகுதிகள், திருத்தத்தோட தெரியும். அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினா வரக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? சரி.